பொதுவா என் தலைவன் தாங்க எல்லாத்தையும் அலற விடுவாரு. அடங்கொம்மால ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. அந்த மயராண்டி அந்த லபடைக்கா ஓடி வந்த பொட்டை ஓத்த உன்னை பெத்தாலா இல்ல யானைகன்னு கக்குச்சாடா. ஆனா என் தலைவனே ஒருத்த கதற விட்டுருக்காங்க. தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, போட்டு தள்ளிடுறேன். நட்சத்திர பேச்சாளர், ஸ்டார் பேச்சாளர். அடங்கொம்மால என்ன நட்சத்திரம்? வால் நட்சத்திரமா? துருவ நட்சத்திரம். நான் வால் நட்சத்திரம் நினைச்சேன். பயமே இல்லையா உங்களுக்கு தான்? சிறைக்கு ஸ்டாலின் மட்டும் தான் போனாரா, வேற யாரும் போலையா? வெள்ளதான் போனா, எந்த பயனும் இல்ல. ஆப்போசிட்ல இன்டர்வியூ எடுக்கிறாரு, அவரு ஒன்னும் சாதாரண மனுஷன் இல்லைங்க. சிச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இதுக்கு முன்னாடி பல அரசியல்வாதிய கதற விட்டு ஓட விட்டுருக்காருங்க. அதுல சில காட்சி தான் உங்களுக்காக. போனா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசணும். டேபிள் இது கண்டிப்பா 6 அடி இருக்கும். அளந்து பாத்துட்டீங்களா? சொல்லிட்டீங்க விவசாயம். இப்ப நீங்க விவசாயம் பண்ணல, இனிமே நாயுடுன்ற பேரை பயன்படுத்தக்கூடாது. அது நீ சொல்லக்கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். அப்படி மக்கள் கோபமா இருந்தா ஓட்டு போட மாட்டாங்க. 283 சீட்ல இருந்து 303 சீட்டா வராது. அப்படியா? எத்தனை எம்பி இருக்காங்க? 303. இல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுல எத்தனை எம்பி இருக்காங்க? டைம்ல சேத்துல கால விட்டா சார், சேத்துல தாமரை சேத்துல தானே இருக்கும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இவரை உட்கார்ந்து இன்டர்வியூ எடுக்க சொன்னா அந்த விஜய் டிவில ஒரு வார்த்தை 1 லட்சம்னு ஒரு கேம் ஷோ நடத்துவாங்கல்ல, அத மாதிரி உட்கார்ந்து நடத்திட்டு இருக்காரு. அந்த கர்மத்தை நீங்களே பார்த்துட்டோம். நட்சத்திர பேச்சாளர், ஸ்டார் பேச்சாளர். என்ன நட்சத்திரம்? வால் நட்சத்திரமா? துருவ நட்சத்திரம். நான் வால் நட்சத்திரம் நினைச்சேன். பயமே இல்லையா? யாருக்கு? உங்களுக்கு எங்க வலிக்குது? எங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு உனக்கு என்ன சொல்லணும்னு கேக்குறேன் நான். 40க்கு 40 ஜெயிச்சிருக்குங்க. 40 ஜெயிச்சிருக்கிறோம். கீழ்ச்சிங்க. நடனம், ஆடல், முழுமையாக ஆட்டம், படைத்தல், ஆக்கம், உடை, ஆடை. மனுஷனா பிறந்தா கொஞ்சமாச்சு பயம் வேணும். ஆனா என் தலைவன் மனுஷனே கிடையாது. மானங்கட்ட என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மாவீரனாச்சு, அவருக்கு எங்க பயம் இருக்கும்? பயமே இல்லையா? யாருக்கு? உங்களுக்கு தான். என்னை பொறுத்தவரை காலி பெருங்காய டப்பா, அவ்வளவுதான். முன்னாள் ஐபிஎஸ்ங்க. அதையே நான் கிராஸ் செக் பண்ணிட்டு என் தலைவர்கிட்ட மன்றாடி கேட்டுருக்கேன். ஏங்க நான் ஒரு ஆம்பளை இல்லை, கொஞ்சம் டான்ஸ் இருக்கா இல்லையா? பட்டக்ஸ் இருக்கா இல்லையா சார்? உங்களை கேட்குறேன், இருக்கா இல்லையா? அப்போ போலீஸ்னா இன்னும் நிறைய இருக்கணுமா இல்லையா? அதான தகுதி. அண்ணாமலையை கூப்பிங்க, நிற்க வை. பேண்ட் பட்டின அவரு பேண்ட் கீழே வந்துட்டா இல்லையாப்பா? என்னாச்சு? நான் போலீஸா நினைக்கல, அவ்வளவுதான். அப்ப என்ன நினைக்கிறீங்க? அங்க போகுது அண்ணாமலை எச்சக்கல நாய. அந்த உட்கால பாக்குறதே எங்கேயோ பாக்குறான், பேசுறது எங்கேயோ. உட்கால சொல்றான் 6000 கோடி ரூபாய் எடுத்துட்டு போனாரு ஸ்டாலின். அந்த லபடைக்கா ஓடி வந்த பொட்டை ஓத்த உன்னை பெத்தாலா இல்ல யானைகன்னு கக்குச்சாடா. அண்ணாமலை பொட்டை. அப்படியானே? பயமே இல்லையா உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, நான் நாளைக்கே ஒரு அறிக்கை விடுங்க, டிஎம்கேல இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வெளியே வந்து டிவிகே தொண்டங்கிட்டயோ இல்ல என்டிகே தொண்டங்கிட்டயோ இல்ல ஒண்ணுமே இல்லடா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செல்லமான அண்ணாமலை அவர்களோட தொண்டங்கிட்ட போய் மாட்டி பாருங்களேன். அப்ப தெரியும் பயம் என்னன்னு. இன்னைக்கு நீங்க பேசுவீங்க, பேசுங்க. எல்லாம் 26 வரதானே. தலைவன் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போற போக்குல மாம்பழத்தை ஒரு நசுக்கிட்டாருங்க. அப்பா விஜய் நான் சொன்னா கேட்கும், ரொம்ப மரியாதை. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி விஷயத்துல சேர்க்காதீங்க. மரத்துக்கு மரம் தாவறது குரங்குன்னு தானே சொல்லுவாங்க. ஆமா. இப்ப நீங்க எங்கன்னா குரங்க பாருங்க, தாவாது அது. பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அது தாவரத்தை நிறுத்திடுச்சு. இப்ப நம்மளை விட இவன் பயங்கரமா தாவறாங்க, அதனால நம்ம தாவரம் அசிங்கமா இருக்குன்னு நிறுத்திடுச்சு. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. இனிமே குரங்கு தாவரத்தை பார்த்தாலே மேங்கோ மணி ஞாபகம் தானே வரும். இல்ல, அவர் சொன்னதை வச்சு சொன்னேன், நான் வேற எதுவும் சொல்லல. அட பாவிங்களா, உங்க கட்சிக்காக 3 டெக்கேட் உழைச்ச ஒரு மனுஷனுக்கு துணை முதலமைச்சர் சீட்டை கொடுத்த என்னையாச்சு? எங்க வலிக்குது உங்களுக்கு? கட்சி நடத்துறீங்க நீங்க. முதல்ல உன்ன தலைவர்னு சொல்ல சொன்னீங்க, அப்புறம் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க, அதுக்கப்புறம் அவன் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க. இதேதான் வேலையா உங்களுக்கு?
அப்படின்னு கேட்டது இந்த நம்ம இன்டர்வியூவர் தான். இப்போ சின்னையா கேட்டிருக்கிறாரு, ஏன் துரைமுருகனுக்கு வந்துட்டு துணை முதல்வர் போஸ்டிங் தரல, ஏன் உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு கேட்கிறாரு. எங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு உனக்கு என்ன சொல்லணும்னு கேட்குறேன் நான். நாங்கள் யாரை துணை முதலமைச்சர் ஆகணும், யாரை அமைச்சர் ஆகணும், அது எங்கள் கட்சி வேலை. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இது ஒரு வாரிசு அரசியல். ஐயோ சார், அந்த வாரிசு இல்ல. ஆம்பளையா பிறந்தா ஆண்மை இருக்கணுமா இல்லையா சார்? இருக்கணுமா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். இருக்கணும். ஆண்மை இருந்தால் புள்ள பிறக்குமா பிறக்காதா? பிறக்கும்ல. ஆண்மை இருக்கிறது, எங்களுக்கு பிறக்கிறது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா, எங்களை பார்த்து வயிற்றுல அடிச்சின்னு சாவார். இந்த குடும்பத்தோட வாரிசு அரசியல் இதை வந்து முன்னாடி மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கட்சிக்காரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்சி ஒரு வாரிசு அரசியல் அப்படின்னு. 2026ல பார்த்து ஓட்டு போடுங்க. வாரிசு அரசியலை நேரடியா எதிர்த்த ஒரே மனுஷன் யாருன்னா அந்த வாரிசு படத்துல நடிச்ச ஹீரோ நம்ம விஜய் அவர்கள் தாங்க. பாத்தீங்களா, அவரோட மாநாடுக்கு அவரோட வைஃபையும் கூப்பிடல, அவரோட சன்னையும் கூப்பிடல. இதை விட பெரிய வாரிசு அரசியலை எப்படிங்க எதிர்க்க முடியும்? ஏன்னா அவருக்கு முன்னாடி தான் ஒரு வாரிசு பிடிக்காது. அவர் பட வாரிசு இல்ல, அவருக்கு போதா வாரிசு அரசியல் பிடிக்காது. அவரும் வாரிசு அரசு எதிர்க்கிறாரு. அந்த மாநாடுல அந்த நிகழ்ச்சியில தன்னுடைய மனைவியை கூப்பிடல அவரு. ஏன்னா அதை வாரிசா இருந்துடக்கூடாதுன்னு தனித்துவமா பண்ணிக்கிறாருங்க. வரமாட்டான்ட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு இங்கே ஓட்டே இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? இப்போதான் 1008 செல்போன் வச்சுக்கிறீங்க. இந்த தடவர போன் வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. மரியாதைக்கு தடவர போன், அதுக்கு முன்னாடி நான் அமுகிற போன் தான் வச்சிருந்தேன். நீங்கள் தான் தடவர போன் வச்சுக்கிறீங்களா, உடனே கேளுங்க. தடவரமா அமுக்குறமா அது முக்கியம் இல்லைங்க. நீங்க சொன்ன மேட்டர் உண்மையா இல்லையா? அது வரமாட்டேன்னுச்சு. அதான் ஏன் எனக்கு ஓட்டே இல்லை, நான் போனால் அசிங்கமா இருக்குன்னு சொல்லிடுச்சு. என்னது ஓட்டே இல்லையா? ஓ, அதுக்குதான் அண்ணன் கூப்பிடாம இருந்தாங்களா? நான் கூட கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு அண்ணன் போய் மாட்டிக்கிட்டனால இல்ல, இது வந்து சமூக வலைத்தள ரொம்ப பரவிட்டு இருந்துச்சு. அதை நான் லைட்டா எடுத்து இங்க பரவி விட்டுட்டேன். மன்னிச்சுக்கோங்க. நக்கல்யா அவனுக்கு. அந்த கருவில் எவ்வளவு அவமானப்பட்டவன் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு? அப்பனை சிறை காமிச்சிட்டு முழுசா வருவமா வர மாட்டோமான்னு தெரியாது. மிஸ்ஸா கைதி 1 வருஷம் 24 hours லைட்டு கிடையாது. எப்போ ஈவினிங் 6 மணி ஆகுமோ லட்டி எடுத்துன்னு வந்து அடிப்பான். ஷிஃப்ட் முறையில் அடிப்பான். திட்டி பாப்போம் பாலகிருஷ்ணன் செத்து போலன்னா அன்னைக்கு உதயநிதிக்கு அப்பா இல்லை உயிரோட. ஓகே அண்ணே, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு பிறந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை ட்ரால் பண்ணிருக்க மாட்டேனே. கருவிலே நீ தியாகின. நீ தானே முதலமைச்சரா வரணும். ஓர் தானே கரெக்ட். போடுறா பாட்ட. உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி. 40க்கு 40 தொகுதியில ஜெயிச்சோம் சார். ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியுமா யாராலையும்? 40க்கு 40 நாங்க தான் கிழிச்சிங்க அப்படின்னு நம்ம முக்தர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. கேளுங்க. எப்படியோ ஆட்சி பிடிக்கும். நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை பிடிச்ச நாங்கள் 40க்கு 40 ஜெயிச்சிருக்குங்க. ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்க 40 ஜெயிச்சிருக்கிறோம். கிழிச்சிங்க. கிழிக்காத 40 ஜெயிச்சிங்களா? நீட் தேர்வு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ண சொன்னீங்க 2019ல. இதுவரைக்கும் எந்த கிழிக்கல. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க, இப்பயும் கிழிக்கல. கேட்டா நாங்க கிழிப்போம்னு சொன்னீங்க. என்ன கிழிச்சிங்க இருக்கோம்? என்னென்ன சார், நீட் தேர்வு ரத்து பண்றேன்னு சொன்னீங்க, ரத்து பண்ணல. சென்ட்ரல்ல இருந்து காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்றீங்க, அப்பவும் பண்ணல சார். 40க்கு 40 நீங்க ஒண்ணு ஜெயிக்கல சார். வந்தேரி பயலுக்கு எங்க வந்துடக்கூடாதுன்னு நாங்க உங்களை ஜெயிக்க வச்சோம். புரிஞ்சு நடந்துக்கோங்க, ஓகேவா? நீங்க ஒன்னும் உழைச்சு ஜெயிக்கல, கொடுத்து ஜெயிச்சிங்க அப்படின்னு அதுவும் முக்தர் தான் சொன்னாரு. ஐயோ, நம்ம ஈஸியா தப்பிச்சா போதியா, நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். இதனடா புது உருட்டா இருக்கு. கோயில் உண்டியல்ல மொபைல் தவறி விழுந்துட்டு அப்படின்னா அந்த மொபைல் போனு முருகனுக்கு சொந்தமா? முருகன் அந்த போன்ல வள்ளிட்ட பேசிட்டு இருப்பாரா? இதனடா உருட்டா இருக்கு. இந்த உருட்டதே தமிழ் முருகன் பாட்ட அப்படி சொல்லுவார்ல நம்ம ப்ரோ, அவர் தான் அந்த உருட்டி இருக்காரு. அதை நம்ம கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வந்து எடுத்தன் கவுத்தன் செய்கிற வேலை இல்லை. இந்த சீமான் சொன்னார், உண்டியில் செல்ஃபோனை போட்டால் அந்த ஃபோனை எடுத்து வள்ளிக்கிட்ட பேச போகிறாரா முருகன் கேட்டாரா இல்லையா? கேட்டாரு. இதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருந்தா, கிருஷ்ணமூர்த்தி ஐயா நீங்க சொல்லாததா அவர் சொல்லிட்டாரு. அடங்கம்மால ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. அந்த மயராண்டி அந்த லபடைக்கா ஓடி வந்த பொட்டை ஓத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானைகன்னு கக்குச்சாடா. அண்ணாமலை எச்சக்கல நாய அந்த உட்கால ஒளி பார்க்கறதே எங்கேயோ பார்க்கறான், பேசுறது எங்கேயோ உட்கால ஒளி சொல்றான். 6000 கோடி ரூபாய் எடுத்துட்டு போனாரு ஸ்டாலின். நீங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்க?
சரி நான் இன்னைக்கு ரொம்ப சொல்லிட்டேன், வீடியோ முடிச்சுக்கிறதோட.